கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம். சர்வ வல்லவருக்கு ஸ்தோத்திரம். நான் திருப்பூர் மாவட்டத்திலேருந்து உடுமலைப்பேட்டையிலேருந்து வர்றேன். என் கணவர் பெயர் உதயகுமார், என் பேர் திலகவதி. எங்களுக்கு மரணக்கட்டு இருக்குன்னு சொல்லி ஏசப்பா சொல்லியிருந்தார். எத்தனையோ முறை சொல்லியிருந்தார். ஆனால் குடும்ப சூழ்நிலை காரணமாக எங்களால் நிறைவேற்ற முடியல. ஆனால் மகா பெரிய தெய்வம் எங்கள் மேலே இரக்கம் வைத்து என் தெய்வம் உயிரோடு இப்போ சாட்சியாக அவர் இங்கே நிறுத்த முடியல. பரலோகத்தில் என் தேவன் அவரை கூட்டிகிட்டு போய் அவர் மடியில் வச்சிருக்கிறாரு. என் தேவாதி தேவனை நான் மகிமைப்படுத்துகிறேன். இந்த இடத்துல தீர்க்க தரிசனை நிறைவேற்ற என் தேவனுக்கு நான் கரங்களை தட்டி மகிமைப்படுத்துகிறேன். அல்லேலூயா. தேவாதி தேவனுக்கு நான் மகிமைப்படுத்துகிறேன். இந்த ஜீவ வழியில் என் தேவன் நிறுத்ததுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. எங்கள் குடும்பத்து மேலே எவ்வளோ அன்பு வைத்திருக்கிறார். ஆனால் இந்த உலகத்தில் வாழ்கிறத காட்டிலும் என் கணவர் எத்தனையோ துன்பங்கள், பாடுகள் அனுபவித்து, அவமானங்கள் எல்லாம் அனுபவித்திருக்கிறாரு. ஆனால் என் தேவன் நான் விக்கிரகத்துக்கு மட்டும் பாவிதான். ஆனால் என் கணவர் எப்போவுமே ஏசப்பாவை ரொம்ப நேசிப்பார். அந்த தேவன் மகா இரக்கமுள்ள தெய்வம் என் தேவன். நாங்கள் எங்களால் செலுத்த முடியலாம் கூட எங்கள் குடும்பத்து மேலே அக்கறை வைத்து, அன்பு வைத்து, அவர் அன்புக்கு இணையாக அந்த உலகத்தில் ஒருத்தர் மேல், அந்த உலகமெல்லாம் மாயை. என் தேவன் அன்பு தான் நிலையானது. பரலோகத்தில் என் தேவன் எங்கள் வீட்டுக்கார் பொக்கிஷத்தை சேர்த்து வைத்திருக்கிறாரு. இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லை. ஆனால் என் தேவன் என்னோடு இருக்கிறாரு. என் கணவர் மூலியமாக என் தேவன் நாங்கள் 3 பிள்ளைகள், அனாதை அல்ல, 4 பேருமே தான். அவர் பரலோகத்தில் உயிரோடு இருக்கிறாரு. நாங்கள் இங்கே இருக்கிறோம், அவ்வளோதான் வித்தியாசம். அவர் மகிழ்ச்சி அங்கே இருக்கிறாரு. அதனால் என் தேவாதி தேவனுக்கு இந்த இடத்துல நான் கோடான கோடிய நன்றி பலிகளை நான் செலுத்துகிறேன். ஏசப்பா, இந்த இடத்துல வந்திருக்கிறவங்களுக்கு இந்த சாட்சியை தெரிவிக்கிறேன்னா, ஏசப்பா அவருக்குள்ளேருந்து பேசினது ஒவ்வொரு வார்த்தை உயிர் உள்ளது, உண்மை உள்ளது. நான் எந்த இடத்துல நான் போகிறதில்லை. முதல்லலாம் நான் போயிட்டு இருந்தேன். எப்போ ஜீவ ஒளி தொலைக்காட்சி நான் பார்த்தனோ அதிலிருந்து நான் ஜீவ ஒளி மாத்திரம்தான் பார்ப்பேன். இங்கே எங்களால் வர முடியறதில்லை. டிவி பார்த்துட்டே இருந்து என் தேவன் எவ்வளோ வல்லமையாக எங்கள் குடும்பத்தை பற்றி எல்லாம் எங்கள் அப்பாவுக்கு இவருக்கு தெரியும். எல்லாம் என்னென்ன அங்கே நடக்கிறதோ எல்லாம் படம் போல் காணிச்சு கொடுத்துட்ருக்கிறார் எங்கள் அப்பாவுக்கு. அத்தனையுமே என் தேவனப்பா நேர்த்தியாய் இங்கே ஜீவ ஒளி கால் வைக்கிறது அவ்வளவு சீக்கிரமான லேசான காரியம் அல்ல. அவர் வாயிலேருந்து ஒவ்வொரு வார்த்தையும் புறப்பட்டு வரும்போது எச்சரிக்கையாக இருந்து செயல்படுத்துங்க நான் சொல்கிறேன். செலுத்தியிருந்த ஆரோக்கிய ஆயுள் நீடித்த காலை கூட்டி கொடுத்துருக்கலாம். எங்களால் வறுமை சூழ்நிலையும் செலுத்த முடியல. என் மறுத்த போது கூட என் தேவன் நான் கூப்பிட்ட போது எச்சிலுக்கு அரி துப்புங்கப்பா, எங்கள் பாவத்தை கழுவுங்கப்பான்னு கூப்பிட்ட போது என் தேவன் என்னை தேடி வந்தார். என் தேவன் என்னை தேடி வந்தார். என் தேவன் என்னை தேடி வந்தார். எங்கள் பாவத்தை கழுவி என் தேவன் எங்கள் கணவரை மடியில் பிடிச்சிட்டு போயிட்டார். என் தேவன் எங்கள் வீட்டுக்கார் அவர் மடியில் இருக்கார். ரொம்ப சந்தோஷப்படுற, மாம்சத்தில் இப்போ அழுகிற, ஆவியில் நான் சந்தோஷமாக இருக்கிற பெரும் பாக்கியத்தையும் சாகியத்தையும் என் கணவருக்கு மரணமே இல்லை. அவருக்கு பரலோகத்தில் இருக்கிறபடி செய்த என் தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இப்பேற்பட்ட இடத்துல எங்களை நிறுத்தினதுக்காக என் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு நேரம் ஜெபித்து எங்களுக்கு ஆலோசனை கத்தரா இருந்து எங்கள் பாஸ்டர் ஐயாவுக்கும் அம்மாவங்களுக்கும் நன்றி செலுத்துகிறேன். இந்த இடத்துல கடமைப்பட்டிருக்கிறேன். அவர் அங்கே உயிரோடு இருக்கிறார். என் தேவன் உயிரோடு இருக்கிற தெய்வம் என் கணவரை கூட்டிகிட்டு போயிருக்கிறாரு. இன்னொரு சாட்சியை சொல்கிறேன். அடக்கம் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. சங்கவரி கட்டினாதான் அடக்கம் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் ஜீவ ஒளிக்கு மாத்திரம் இங்கே தான் நான் வந்திருக்கிறேன். இங்கிருந்தே என் தேவன் அத்தனை காரியங்களையும் ஒரு பணம் கூட இல்லாமல் இருந்து கூட எங்களுக்கு ஒரு சொன்ன நலம் கூட கிடையாது. இருந்தாலும் என் தேவன் அவர் சொந்தமாக வைராக்கியமாக நின்று நான் ஒருத்தி தான் ஆண்டவர் பிள்ளையாக இருக்கிறேன். எங்கள் சொந்த பந்தத்தில் எல்லாம் விக்கிரக ஆராதனையை செய்து கொண்டிருக்காங்க. அவங்கள அறியாமல் இருக்காங்க. வைராக்கியமாக வாஞ்சையமாக கிறிஸ்துவ முறைப்படி தான் அடக்கம் பண்ணுன்னு சொன்னேன். நான் நினச்சேன் எங்கேயாவது ஒரு மண்ணிலையாவது தோண்டி ஒரு புதைச்சிடணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் தேவன் எல்லாம் ஆராதனையோடு
பாஸ்டரெல்லாம் வந்து எல்லாம் என் தேவன் அற்புதமாக அதிசயமாக ஒரு இடத்துல கூட எனக்கு கையேந்தி என்னை பணம் கேட்க விடல. என் தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த இடத்துல சாட்சியாக நிறுத்துகிறேன். என் தேவனுக்கு நன்றி நன்றி நன்றி. எத்தனை நன்றி சொல்லாது மிகையாகாது. அல்லேலூயா. எல்லா தேவைகளையும் நடத்தி கொண்டு வந்த தேவனுக்கு நன்றி செலுத்த. யாராவது பொருத்தனை செலுத்தணும்னு சொன்னால் ஜாக்கிரதையாக இருந்து பொருத்தனை செலுத்துமாறு நான் நன்றியுடன் தாழ்மையுடன் உங்கள்கிட்ட சகோதர சகோதரிகளுக்கு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு நாளும் கண்டுகொள்ளாமல் இருக்க வேண்டாம். எல்லாம் இந்த தேவனோட காரியம்தான். நேர்த்தியாக செய்யுங்க. விசுவாசத்தில் இருந்தால் ஜெயிக்க முடியும். நான் விசுவாசத்தோடு இருந்தேன். இதே இடத்துல போனோட சாட்சியாக சொன்னேன். அதிசய சாட்சியாக இப்போ வந்து சொல்கிறேன். உத்தமன் என்று விளங்கின பின்னும் ஜீவகடத்தை பெற்றுக்கொள்வார்னு என் கணவர் ஆண்டவர் கொடுத்தது தான். ஆண்டவர் இப்போ கூப்பிட்டு கணவர் கடவுள் கொடுத்த கிஃப்ட்டுன்னு சொல்லுவார். அந்த கிஃப்ட்டை அவர் அங்கே வச்சுருக்கிறாரு. அவர் சந்தோஷமாக இருக்கட்டும். இனிமேல் எங்களை கம்பீரித்து எங்களை ஜீவ ஒளியில் எங்களை வேறு எந்த இடத்துல சத்தியம் இல்லை இல்லை இல்லை. நான் அப்படி தான் சொல்லுவேன். எந்த சபைக்கு நான் போக மாட்டேன். எங்கே இருந்தாலும் இங்கே தான் வரணும்னு நான் ஆசைப்பட்றேன். அது அவங்கவுங்க விருப்பம். ஆனால் நாங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் நாங்கள் 3 பேரும் பாஸ்டரோட பிள்ளைகளாகவும் ஏசப்பா பிள்ளைகளாக தான் நாங்கள் இருப்போம். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது கீழ்ப்படி தான் நான் இனி உலகம் போகிற ஜீவ ஒளி பற்றி தான் சொல்லிகிட்டே இருப்பேன். எனக்கு ஊழிய திட்டம் தான் சொல்லியிருக்கிறாரு. அந்த ஊழியத்தையும் என் தேவன் என்னோடு இருக்கிறார். இன்னொரு சாட்சியும் சொல்கிறேன். இத்தனை நாள் நான் தனியாக தான் இருந்தேன். எப்பொழுதுமே என் தேவன் என்னோடவே இருக்கிறார். நாங்கள் வந்து கரெக்டாக ஒரு 6 வருஷந்தாச்சு ஏசப்பாக்குள்ளே. ஆனால் அது முதல் கொண்டே என் கணவர் வந்து ஏசப்பாவை தான் ரொம்ப பிடிக்கும். எனக்காக தான் விக்கிரகத்தை தேட வருவார் ஒழிய அவர் தேட வரமாட்டார். அப்படி இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஏசப்பா ஒரு நாளும் விட்டுறாதீங்க. யாரோட அன்பு பொய், எல்லாரோட அன்பு தான். நான் கணவரை நான் உயிரோடு இருக்கும்போது என் கணவரை நம்ப மாட்டேன், பிள்ளைகளை நம்ப மாட்டேன், யாரையும் நம்ப மாட்டேன். தேவனை மாத்திரம்தான் நம்பி நான் உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். இனி எங்களை வழி நடத்தி கம்பீரமாக நடத்த போகிறேன். தேவனுக்கு அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு தாய் தேற்றுவது போல தேற்றி பிரிஞ்சேதை நீ நடத்திட்டு இருக்கிற. கல்யாணம் ஆனதுலேருந்து இந்த சாட்சியை சொல்லுகிறேன். இந்த சாட்சியை நான் சொல்லியே ஆகணும். என் தேவன் வந்து இத்தனை நாள் கல்யாணமாக 26 வருஷம் ஆச்சு. ஒரு 5 வருஷம்தான் கூட இருந்திருப்பேன். ஆனால் என்னை அறியாமையே என் தேவன் என்னோட கூட இருந்து, ஆனால் அவர் அங்கே ஒரு பக்கம் தனியாக வாழ்க்கை, நான் இங்கே ஒரு பக்கம் தனியாக வாழ்க்கை. ஆனால் என் தேவன் அறியாத நேரத்தில் கூட என் கூட இருந்து ஆற்றி தேற்றி எந்த பயம் இல்லாமல் என் கூடவே இருந்திருக்கார். என் தெய்வம் எனக்கு தெரியாமல் போச்சு. ஆனால் ஏற்ற வேளையில் என் தெய்வ ஜீவ ஒளி மூலியமாக கரெக்டான ஒளியை திருச்சபைக்கு, உயிருள்ள திருச்சபைக்கு, எருசலேம் திருச்சபைக்கு வர செய்த என் தேவனுக்கு நன்றி சொல்லி ஆகணும். நன்றி செலுத்தி ராஜாதி ராஜருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தாதி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதி சீக்கிரம் வரப்போகிறேன் தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அல்லே லூயா அல்லே லூயா. ஆண்டவரோட தீர்க்க தரிசனம் நிறைவேற்றின தெய்வத்துக்கு நான் மகிமைப்படுத்தியே ஆக வேண்டும். என்னை பழக்கி அப்போவே பழக்கிட்டார் என் தெய்வம். அதை நான் ஆற்றி தேற்றி என் பிள்ளைகள் அனாதை இல்லை, பரலோகத்தில் உயிரோடு இருக்கார், நாங்கள் பூலோகத்தில் உயிரோடு இருக்கோம். அவ்வளவுதான். நாங்கள் எப்படியெல்லாம் இருக்குன்னு பார்த்து என் கணவர் அங்கிருந்தே சந்தோஷப்பட்டுக்குவார். ஒரு நாள் வாழ்கிறத காட்டில் என் தேவனோட வாழ்வது எவ்வளோ சிறந்தது என்று நான் நிச்சயித்து பெற்றுக்கொண்டிருக்கிறேன். எல்லாத்துக்கும் ஒன்று கேட்டுக்கிறேன். பாஸ்டரையா சொல்வதெல்லாம் சத்தியம் சத்தியம் சத்தியம். வேற எந்த சபைக்கு போனால் சத்தியம் கிடைக்காது. உண்மை உத்தமமாக இருந்தால் நாங்களே எங்கள் குடும்பமே ஒரு சாட்சி தான். எந்த சர்ச்சுக்கும் நாங்கள் போனதில்லை. சங்கவரி கட்டினாதான் புதைப்பாங்க. 1 மணி நேரத்தில் எல்லாம் என் தேவன் அற்புதமாய் சொந்த இடம், ஒரு நிலம், ஒரு சென்ட் நிலம் கூட எங்களுக்கு கிடையாது. ஆனால் என் தேவன் அருமையாக சொந்த இடத்துல எல்லாம் ஆராதனையோடு செய்து பாஸ்டர் எங்கெங்கேருந்து வர வச்சாரு தெரியாது. எல்லாம் நேர்த்தியாக வர வச்சு எல்லாம் நேர்த்தியாக ஜீவொளி பாஸ்டர் எங்கேன்னு கேட்டாங்க. ஜீவொளிக்கு தான் போவேன்னு சொன்னேன். அவர் வர முடியாத தவிர்க்க முடியாத சூழ்நிலை, இல்லைன்னா வந்திருப்பார், முக்கியமான வேலையாக அவர் இருக்காருன்னு சொல்லி எங்கள் சபை மக்கள் ஒருத்தர் வரலையா? எங்கள் சபை மக்களுக்கெல்லாம் யாருக்கு தெரியாது, நான் தெரிவிக்கலை. எங்கள் பாஸ்டர் ஐயாவுக்கு தெரியும், சொல்லியிருக்கிறார். வர முடியாத மிகவும் வர முடியாத சூழ்நிலை என்று சொன்னேன். இது எல்லாம் தேவனோட காரியம். எல்லாம் நேர்த்தியாக சொந்த இடத்துல புதைக்கும்படிக்கு என் தேவன் பரலோகத்தில் ஜீவனோடு இருக்கார். அற்புதங்களை அதிசயங்களை செய்து என் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். நன்றி நன்றி. என் ராஜாதி ராஜருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் என் பிள்ளைகளும் எங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் எங்களை பலப்படுத்தி ஆண்டவர் சித்தத்தின்படி என் தேவன் ஜீவக்கூடம் பெற்றுக் கொடுத்துட்டேன். என் ஏசப்பா என் விசுவாசத்தில் ஜீவக்கூடம் என் கணவருக்கு நான் வாங்கி கொடுத்துட்டேன். அவரும் உத்தமனுடைய விலங்கின்படி அவரும் ஜீவக்கூடத்தில் பெற்றுட்டார். அதுக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்பா என் தேவனுக்கு ஏசப்பா இல்லைன்னு எங்கள் வாழ்க்கையில் நான் இந்த அளவுக்கு தைரியமாக இருக்க முடியாது. ஆற்றி தேற்றி எல்லாவற்றிலும் என் தேவன்
அப்பா எங்களை நடத்தி வந்ததை இனியும் நடத்துவார். அற்புதம் நீங்கள் கொடுத்த வாக்குத்தத்தங்களால் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிற அதிசயங்களை காணப்பட ஒரு நாளும் என் தேவன் எங்களை விடமாட்டார். காத்து வழி நடத்து. இனியும் ஜீவ ஒளி பிள்ளைகளாய் ஜீவ ஒளிக்கு வந்தால் மாத்தந்தான் பரிசுத்த வித்தா வாழ முடியும். அவ்வளவுதான். அதுதான் நான் சொல்ல முடியும். ஏசப்பாவுக்கு அலேலுயா அலேலுயா அலேலுயா.